டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தொழிலதிபரும் அரசியல்வாதியும் ஆவார். அமெரிக்காவில் 47வது அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்றதும் இதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவாராம். ஆண், பெண், 3ஆம் பாலினம் தாண்டி பல பாலின பிரிவுகள் அது தொடர்பான கொள்கைகள் அதிகரித்து வருகின்றன. இந்த கொள்கைகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதிர்த்து வருகிறார். அவர் தீவிரமான வலதுசாரி ஆவார். அவரின் கொள்கையின்படி 2 பாலினம் மட்டுமே உள்ளது. இயற்கையில் 2 பாலினம் மட்டுமே இருக்க முடியும். மற்ற கொள்கைகள் எல்லாம் உண்மை கிடையாது. அது நோய் பாதிப்பு. அதை சரி செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் பலமுறை பேசியிருக்கிறார். இந்த நிலையில் இதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய சட்டங்களை கொண்டு வர உள்ளார். இளைஞர்கள் ரசாயனம் மூலம் உணர்ச்சி பிறழ்வை ஏற்படுத்துவதை இனி அனுமதிக்க முடியாது. குழந்தைகள் பருவமடைவதை தடுப்பது, உடல் தோற்றத்தை மாற்றுவது, மைனர் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்வது, இதற்கு எதிராக ஒரு புதிய நிர்வாக ஆணையில் கையொப்பமிடுவேன். பாலின மாற்றத்தை ஊக்குவிக்கும் திட்டங்களை நிறுத்துமாறு அறிவுறுத்துகிறேன். குழந்தைகளின் பாலியல் பிறழ்வை தடுக்கும். மைனர் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் மீது வழக்கு. பெரிய மருந்தகம் மற்றும் பெரிய மருத்துவமனை நெட்வொர்க்கை நீதித்துறை விசாரிக்கும். சட்டவிரோதமாக ஹார்மோன்கள் மற்றும் பருவமடைதல் தடுப்பான்களை விற்பனை செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த ஒரு ஆசிரியரோ அல்லது பள்ளி அதிகாரியோ இதை ஊக்குவிக்க கூடாது. ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இனி அமெரிக்காவில் 2 பாலினம் மட்டுமே, ஆண் மற்றும் பெண். இதன் மூலம் ஆண்கள் மகளிர் விளையாட்டுகளில் பங்கேற்பதை தடுக்க முடியும். மைனர் குழந்தைகளின் பெற்றோரின் உரிமைகளை பாதுகாப்போம். பெற்றோரின் அனுமதி இல்லாமல் ஒருவருக்கு புதிய அடையாளம் கொடுப்பது தவறு. இதுவரை கேள்விப்படாத ஒரு கருத்து மனித வரலாற்றில் நடக்கின்றது. இந்த பைத்தியக்காரத்தனத்தை ஒழித்து காட்டுவேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆவேசம்.